Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு குதிரைவாலி கேரட் அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நாம் டிஃப்ரெண்ட்டான நல்ல சத்து மிகுந்த ஒரு அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எப்பவும் செய்கிற போல் இல்லது, சிறுதானியம் கொண்டும் வெஜிடபிள் கொண்டும் செய்ய போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதை என்னென்ன நாங்கள் ஆட் பண்ணுறோம், அது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த அடை செய்யறதுக்காக நான் குதிரைவாலி அரிசி தான் எடுத்திருக்கேன். இதில் 1.5 கப் நான் எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் வந்து 200 கிராம்ஸ். ஸோ 300 கிராம்ஸ் வந்து குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். நம்ம எப்பவுமே அடை வந்து என்ன செஞ்சாலும் அரிசி எவ்வளோ எடுக்கணுமோ அதுக்கு ஈக்குவலாக மற்ற பருப்பு வகையெல்லாம் எடுத்துக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி 3/4 டம்ளர் துவரம் பருப்பு இது எடுத்திருக்கேன். அடுத்ததாக அதுக்கு ஈக்குவலாக 3/4 டம்ளர் கடலை பருப்பு இதையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து பருப்பு வந்து 1.5 டம்ளர், அரிசி 1 டம்ளர், அதாவது சிறுதானியம் குதிரைவாலி அரிசி. ஸோ இப்போ நாம் இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா ஊற வைக்கிறதுக்கு நம்ம அலசிட்டோம்னா அந்த தண்ணி நம்ம அதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா அலசி இப்போ தண்ணி ஊற்றி நான் 2 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு பருப்பும் அரிசியும். இதோடு சேர்த்து அரைக்கிறதுக்காக ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 வரமிளகாய் அதுவும் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு அது வந்து பொடியாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு மிக்சியில் அரைக்கும் போது நல்லா அரைப்படும். இப்போ நாம் அந்த அரிசி பருப்போடு சேர்த்து வெங்காயம் ப்ளஸ் அந்த வரமிளகாய் பூண்டும் சேர்த்து நாம் அரைச்சிக்க போகிறோம். முதல் டைம் அரைக்கும் போது இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி கூட தேவையான அளவு நம்ம உப்பை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இதே போல் ஒவ்வொரு டைமும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம அரைக்கும் போது வெறும் அரிசி பருப்பு மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் டைம் அரைச்சது அந்த வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதே போல் நம்ம ஒவ்வொரு முறையும் பருப்பு அரிசியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்காக கேரட் 2 எடுத்துருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். இதில் நம்ம வந்து துருவி எடுக்கும்போது இது எனக்கு 1 கப் கிடச்சிது. 1 கப் கேரட் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி துருவ முடியலன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் அது ரொம்ப ஃபைன் பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஆனால் இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். சாப்பிடும்போது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்ம அடை மாவோட கேரட் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் ஒரு தவா வச்சு நல்லா ஹீட் ஆன பிறகு அதில் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம மாவு அதில் ஊற்றி நம்ம அடை மாதிரி வார்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நீங்கள் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா அந்த ரெட்டிஷாக வரும் இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது. எப்போயுமே அடைக்கு கொஞ்சம் நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நல்லா அந்த டேஸ்ட் இருக்கும். ஆயில் அப்ளை பண்ணும்போது கிறிஸ்பினஸும் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து ரொம்ப சத்து நிறைந்த அடை. ஏன்னா நம்ம இதில் பருப்பும் அரிசி மாத்திரம் சேர்க்கல, அதாவது சிறுதானியம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். சிறுதானியங்கள் வந்து நமக்கு நல்ல கொலஸ்ட்ராலை வந்து, அதாவது பேட் கொலஸ்ட்ராலை டிக்ரீஸ் பண்ணி அதை இறக்கி நல்ல கொலஸ்ட்ரால் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால் ஹார்ட்டுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் சிறுதானியம். அது மட்டும் இல்லை, இது வந்து நமக்கு சாப்பிட்ட உடனே சுகர் லெவல் ஏறாமல் பார்த்துக்கும். அதாவது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் இது சாப்பிட்டா அந்த சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிறுதானியங்கள். அதே போல் நம்ம இதில் யூஸ் பண்ணுற பருப்பு வகைகளில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பருப்பு வகை சாப்பிடும்போது நம்மளோட ப்ரோட்டீன் சத்து அதிகமாகும். ப்ரோட்டீன் சத்து வந்து நம்ம ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. அதனால் நம்ம இந்த மாதிரி பருப்பு வகைகள் எடுத்துக்கும் போது நம்ம பிளட் லெவலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக நாம் இதில் கேரட் யூஸ் பண்ணுறோம். கேரட்டில் நமக்கு ஹெல்த்துக்கு தேவை நிறைய பீட்டா கரோட்டின், ஃபைபர், விட்டமின் K1, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்கிறதோட்டு நமக்கு நிறைய ஹெல்த்துக்கு யூஸ் ஆகுது. இதில் ஒரு சிலதை மாத்திரம் நம்ம இப்போ பார்க்கலாம். முக்கியமாக அது நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு டைஜஷன் நல்லா யூஸ் ஆகி நல்லா கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்குது. அப்புறம் கொலஸ்ட்ரால், அதாவது பேட் கொலஸ்ட்ராலை இறக்கி குட் கொலஸ்ட்ராலை இம்ப்ரூவ் பண்ணுறது. நம்ம ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளட் ப்ரெஷர் வந்து லோவாக வச்சுக்கும். நம்மளுடைய ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, முக்கியமாக நம்மளோட உடம்புல எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, அதாவது இம்யூனிட்டி பவர். இதனால் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ நமக்கு இந்த கோல்டு, ஃபீவர் இந்த மாதிரி டைம்லாம் இந்த கேரட் அதிகமாக நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுக்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நாம் எல்லாமே சத்து மிகுந்த சிறுதானியம், கேரட், பருப்பு வகைகள் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப மிகவும் சத்து நிறைந்ததாக இருக்குது. ஸோ இது போல் எல்லா சத்தும் நிறைந்த அடையை வந்து நாமளும் செஞ்சு சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கும்போது இதில் இருக்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக பிள்ளைங்க கொஞ்சமாக சாப்பிட்டாலும் இதில் நம்ம மல்டியாக சத்து நிறைந்த பொருட்கள் கலந்துருக்க தொட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹெல்த்தியாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ரெசிபீஸ்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். முக்கியமாக வந்து நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள்லாம் எப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்ணும். அப்போ தான் நம்ம அதில் வந்து இருக்கிற ஸ்ட்ரென்த்தியான ஹெல்த்தியான சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஒரு மாதிரி போரிங்காக சாப்பிட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்காது. எப்போவுமே சாப்பிடும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சாப்பிட்ணும். ஸோ அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஸோ அதுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நாம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அந்த டேஸ்ட்டை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.